ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அன்பர்களே, இன்று ஒரு அபூர்வமான நாள். சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷமும் அறிவுக்காரகனான புத பகவானுக்கு உகந்த புதன்கிழமை இணைந்து வரும் புதன் பிரதோஷமாகும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் முதலிடம் பெற வேண்டுமா? வியாபாரத்தில் நஷ்டம் நீங்கி லாபம் கொழிக்க வேண்டுமா? அல்லது சொல்ல வேண்டியதை சரியாக சொல்லத் தெரியாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் புத்தியை தீட்டி உங்கள் பேச்சால் உலகை வசமாக்கப் போகும் அந்த ரகசிய நாளை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த புத பிரதோஷத்தினன்று சர்வேஸ்வரனான பரமேஸ்வரனை வணங்குவதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள புத தோஷம் நீங்கும். வணிகம் செய்பவர்களுக்கும் புத்தி கூர்மையாகி புதிய லாப பாதைகள் பிறக்கும். ஓம் ஏகாதசைதே புருஷாः ஜகதः பரிபாலகாः தேஷாம் நாமானி மந்த்ராம்ஸ்ச வக்ஷ்யேஹம் ஹிதகாம்யயா. ஓம் ஹும் ஹும் சத்ருஸ்தம்பனாய ஹும் ஹும் ஓம் பட் கபாலினே நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வமங்களாய பிங்களாய ஓம் நமः பிங்களாய நமः. ஓம் ஐம் ஐம் மனோவாஞ்சித சித்தாய ஐம் ஐம் ஓம் பீமாய நமः. ஓம் ருத்ராய ரோகநாசாய ஆகச்ச ராம் ஓம் நமः விரூபாக்ஷாய நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சம் சம் ஹ்ரீம் ஸ்ரீம் சங்கர்ஷணாய விலோஹிதாய நமः. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சாபல்யாயை சித்தாயே ஓம் நமः சாஸ்தாய நமः. ஓம் ஸ்ரீம் பம் சௌஹ் பலவர்தனாய பலேஸ்வராய ருத்ராய பட் அஜபாதாய நமः. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹூம் சமஸ்தக்ரஹ தோஷ விநாசாய ஓம் அகிர்புத்ஞாய நமः. ஓம் காம் க்ளௌம் ஸ்ரௌம் க்ளௌம் காம் ஓம் நமः சம்பவே நமः. ஓம் ஷும் சண்டீஸ்வராய தேஜஸ்யாய ஷும் ஓம் சண்டாய நமः. ஓம் பவோத்பல சம்பவாய இஷ்டதர்ஷன ஓம் சம் பவாய நமः. ஓம் கபாலி பிங்களோ பீமः விரூபாக்ஷோ விலோஹிதः சாஸ்தா அஜபதோ அகிர்புத்ஞः शम्भुश्चण्डो भवेति च. एकादशानि नामानि यः पठेत् शिवसन्निधौ प्रदोषे च पठेन्नित्यम् इष्टकाम्यार्थसिद्धये. அன்பர்களே, கபாலி, பிங்களன், பீமன், விரூபாக்ஷன், விலோஹிதன், சாஸ்தா, அஜபாதன், அகிர்புத்ஞன், சம்பு, சண்டன், பவன் ஆகிய இந்த 11 ருத்ரர்களின் பெயர்களை யார் சிவபெருமான் முன்னிலையில் ஓதுகிறார்களோ அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். பிரதோஷேச்ச பட்டேன் நித்யம், அதாவது பிரதோஷ காலங்களில் இதை தவறாமல் பாராயணம் செய்பவர்களுக்கு தீராத கஷ்டங்களும் தீரும், எடுத்த காரியம் கைகூடும். அன்பர்களே, இன்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள பிரதோஷ காலத்தில் வீட்டில் விளக்கேற்றி சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த ஸ்லோகத்தை முடிந்தால் கூறுங்கள், இல்லையேல் சத்தமாக மொபைல் போனில் வைத்து கேளுங்கள். விதியை மாற்றும் சக்தி சிவபெருமானுக்கு உண்டு. நாளை ஒரு வில்வ இலையாவது ஈசனுக்கு சமர்ப்பித்தால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த சிவபெருமானின் உயர்ந்த 11 நாமாக்களை இன்று புத பிரதோஷத்தன்று
ஒரு முறை சொன்னால் போதும் 11 பிரதோஷங்கள் 11 சிவலிங்கங்களுக்கு பாலாபிஷேகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கட்டும். உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை கூறி கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை பதிவிடுங்கள். உங்களுக்காக அந்த சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவை உங்கள் பந்துமித்திரர்களோடு பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையையும் ஒளிமயமாக்குங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமக. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.